அதான் சொல்றானே, மாட்டு கறி தின்பவன் கடைசாதி, மாட்டு பால் குடிப்பவன் இடைசாதி, மாட்டு மூத்திரம் குடிப்பவன் உயர் சாதி. உலகத்திலேயே இந்தியாவில் தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறது. இப்போ இந்த வீடியோவை கேட்டிங்களே, இந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசும்போது அவருடைய மேடை பேச்சுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு. அவருக்கு ஓட்டு போடுறாங்க போடலைங்கிறது அடுத்தது. ஆனால் அவர் தெள்ள தெளிவாக அநேக விஷயங்களை நகைச்சுவையோடும் சரியான வரலாற்றோடும் அவர் பேசுவது மிக அழகாக இருக்கும். அநேக ரசிகர்கள் அதற்கு உண்டு. ஆனால் அநேக சமயங்களிலே, அதுவும் குறிப்பாக சமீப காலங்களிலே இப்படியும் பேசிவிடுகிறார். இந்த வீடியோவையும் பாருங்கள். இயேசு இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்தவர் அல்ல. இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதன். அவர் இறந்த பிறகு பல நூறாண்டுகளுக்கு பிறகு பால்னு ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அதை ஒரு மதமாக உருவெடுக்கிறது. அந்த பால் கொல்லப்படுகிறார். 2ஆம் ஜான் பால் அவரும் கொல்லப்படுகிறார். இந்த பரிதாபமே மக்களிடத்திலே ஈர்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. பிறகுதான் இவர்கள் தான் இயேசுவை கிறிஸ்தவராக்கிறார். இயேசு கிறிஸ்தவரே அல்ல. இறந்த இயேசு உயிர்ப்பித்தார் என்று நம்பியவர்கள் கிறிஸ்தவரானார்கள். இயேசு இறந்தவர் தான் உயிர்ப்பிக்கவில்லை என்று நம்பியவர்கள் யூதராகவே இருந்தார்கள். இதுதான் இப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்கும்போது அநேகருக்கு கடும் கோபமும் எரிச்சலும் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கடவுள் மேலே, அந்த மதத்தின் மேலே, அவங்க வைத்திருக்கிற அந்த இறைவன் சார்ந்த புஸ்தகங்கள் மேலே ஒரு கவனத்தை கொண்டு வரும்படி, அதனுடைய மதிப்பு, மரியாதை இவைகளை குறித்து பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு பதிலாக கிறிஸ்தவம் இப்படி வந்தது, இஸ்லாம் இப்படி வந்தது, இந்து இப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய தேவையில்லாத விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அது அநேகருக்கு முக சுளிப்பாக தான் இருக்கும். சரியாக சொல்லணும் அப்படின்னா, திரு சீமான் அவர்கள் முன்னால் கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருந்த ஒரு நபர். ஆனால் சமீப காலங்களில் அவர் எப்படி மாறி இருக்கிறார் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு நபராக அவர் மாறி இருக்கிறார். அநேகர் சொல்வதுண்டு, சீமான் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், அவருடைய தாய் தகப்பனெல்லாம் கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவத்திலிருந்து வந்தவர் தான் இந்த சீமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வதுண்டு. அதை இவரும் மறுப்பதுண்டு. ஒரு வேளை அப்படி கிறிஸ்தவராக அவர் இருந்திருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தை பற்றியும் நன்றாக தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். இந்த குறிப்பிட்ட பேச்சை குறித்து வன்மையாக கண்டிக்காமல் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை வரவேற்கிறோம். ஏன் வரவேற்கிறோம் அப்படின்னா, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் தவறான சில விஷயங்கள் வெளியே சொல்லப்பட நாம் அவைகளை திருத்தி எழுதி கொண்டே வருகிறோம், திருத்தி சொல்லிக்கொண்டே வருகிறோம். சமீபத்தில் கவர்னர் கூட அப்படி தான் ஒரு விஷயத்தை தவறாக சொல்லிக்கிட்டு மாட்டி கஷ்டப்பட்டார். நிறைய நல்ல விஷயங்கள் கால்டுவெல்லை பற்றி வந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரி, திரு சீமான் அவர்கள் வரலாறு தெரியாமல் நிச்சயமாக அது பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வரலாறு நல்லா தெரியும். தமிழர்களை பற்றி பேசினாலும் சரி, தமிழை பற்றி பேசினாலும் சரி, அவர் அதனுடைய சரியான வரலாறை எடுத்து முன்னால் வைக்கும்போது யாரும் அவருக்கு எதிர்கேள்வியே கேட்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றிய வரலாறை மட்டும் எப்படி அவர் தவறாக படித்திருக்க முடியும்? அதையும் சரியாக தான் அவர் தெரிந்திருப்பார். ஆனால் சீக்கிரமாக எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதை பேசினாரா என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் அந்த பேச்சுக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவங்க யாரும் பரிதாபத்தினால கிறிஸ்தவங்க ஆகலை. கிறிஸ்து இயேசுவும் செத்து போனதுனால, மரித்து போனதுனால பரிதாபப்பட்டு யாரும் அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளலை. உண்மையாகவே அவர் மரித்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது என் மேலேயும் உங்கள் மேலேயும், இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாரும் மேலேயும் அவர் பாராட்டின அந்த பரிதாபம், அந்த இரக்கம், அந்த கிருபை அப்படிங்கிறது தான் உண்மையான காரியம். ஆனால் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய ரட்சிப்பும், அதாவது உங்களுடைய பாவத்துக்கான பரிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுடைய பாவம், அவன் ஒரு பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும்னு நம்ம கோயிலில் போய் வேண்டிக்கிறோமே, பலி கொடுக்குறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, அது எல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி தம்முடைய உயிரையே பரிகாரமாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஒரு விஷயம். அப்படி எந்த ஒரு கடவுள் நமக்காக, மனிதருக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அவர் உயிரோட எழலை அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய வாதம். அவர் உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப இந்த உலகத்தை நியாயந்திருக்கும்படி இந்த உலகத்தின் முடிவில் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை தான் இந்த உலகத்திற்கு முடிவாக அமையும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம்.
அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் சக மனிதனையும் எங்களோடு உடன் பிறந்த சக மனிதனாக நாங்கள் பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கள் மேலே அந்த அன்பு பாராட்டி எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறதுனால நாங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை தான் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்திட்டு வரோம். ஸோ நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க அல்லது தவறாக சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களை நாங்கள் பகைக்க போகிறதில்ல, உங்களை நாங்கள் வெறுக்க போகிறதில்ல. உங்களையும் ஒரு நல்ல சகோதரனாக ஒரு நல்ல அண்ணனாக நாங்கள் நேசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து திரும்பவும் நீங்கள் வாசித்து பாருங்கள். உலகம் தொடங்கின காலத்திலிருந்து உலகம் முடிகிற காரியம் வரைக்கும் எந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பரிசுத்த வேதாகமத்தை தவிர தெள்ள தெளிவாக போதிக்கிற புஸ்தகம் ஒன்றுமே இல்லை. மனிதனுடைய படைப்பு, மிருகங்களுடைய படைப்பு, இந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம், அந்த பாவத்திற்கான பரிகாரம் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் பரிதாபத்தினால தான் எல்லாரும், அதாவது இயேசு மரித்து போய்விட்டார், அவரை அறிமுகப்படுத்தின பால் மரித்து போயிட்டார், அதுக்கப்புறம் ஒரு போப் மரித்து போயிட்டார், இதை பரிதாபத்தினால தான் கிறிஸ்தவம் உருவாச்சு, கிறிஸ்தவர்கள் உருவாச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே. இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எந்த அளவுக்கு பரிதாபம் காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த வேதாகமத்தை முழுசாக வாசித்து பார்த்தா தான் தெரியும். அறகுறையாக வாசித்து பார்க்கும்போது அறகுறையான நியூஸ் தான் வரும். அதே போல் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை எடுத்தாலும் அது கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தான் அது இருக்கும். ஆகவே அதை மட்டும் படிச்சுக்கிட்டு ஒரு தரப்பு கருத்தை நியாயமாக வைக்கிறத விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக பரிசுத்த வேதாகமத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் எவ்வளவோ வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறீங்க, நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். கிறிஸ்தவங்க வெறும் அந்த பண்ணுக்கும் ரொட்டிக்கும் ஆசைப்பட்டு கிறிஸ்தவங்களாக மாறல. இங்கே நிறைய மிஷினரிகள் வந்து நன்மை செஞ்சாங்க, கல்வியை கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பேசின வீடியோக்களும் உண்டு. ஆனால் தேவையில்லாததை, முறை இல்லாததை, தவறானதை சொல்லும்போது இப்படி நாங்கள் தெளிவுபடுத்திக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே உங்களை பின்பற்ற, அதாவது உங்களுக்கு ஃபேனாக இருக்கிறவங்க இந்த விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது அவங்களுக்கும் கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் ஒரு மாற்று சிந்தனை வரும், ஒரு மாற்று கருத்து வருமே. அதனால் தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க. நீங்கள் பேசுகிற அநேக காரியங்களை பார்த்து ருசிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பாதையில், சரியானதை பேசுகிற பாதையில் பயணிங்க. உங்களுடைய அரசியல் எதிர்காலம் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றியும் சரியாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இன்னும் சரியான விஷயங்களை வெளியே கொண்டு வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட தேவையில்லாத எதிர்வாதங்கள் வரும்போது சரியானது அழகாக வெளியே வந்துடும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தை அழிக்கிறதற்கும் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கும் கிறிஸ்தவர்களை அழிப்பதற்கும் எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. அப்படின்னா அவங்க சரியான உண்மையான கடவுளை பின்பற்றுகிறது தான் சரியான காரியம். அந்த கடவுள் இவர்களுக்காக நிற்பது தான் சரியான காரியம். ஆகவே அதை குறித்த பயமோ கவலையோ எந்த விதமான ஒரு தடுமாற்றமோ எங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. உண்மை இன்னும் நிறைய வெளிவந்து கொண்டே இருக்கும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.